7 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தீவிரவாத எதிர்ப்பிற்கு புதிய கொள்கைகளை நிறுவியிருப்பதாகவும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் அரசு விழா ஒன்றில் அவர் உரையாற்றினார். இவ்விழாவின் போது மொத்தம் 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மறு மேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களையும் காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைத்தார். இந்த 103 அம்ருத் பாரத் நிலையங்களில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட மாஹே ரயில் நிலையமும் ஒன்றாகும். இதையொட்டி மாஹே ரயில் நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துக் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தின் நிதி ஆதரவுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான 12 மாத UPSC போட்டித் தேர்வு பயிற்சி திட்டம் ஒன்றை தொடக்க உள்ளது. உதவித்தொகையுடன் கூடிய இந்த இலவச பயிற்சிக்கு தகுதி உள்ளவர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். காரைக்காலில் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு சமூக நல திட்டங்களின் அமலாக்கம் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். காரைக்காலில் காச நோயாளிகள் 150 பேருக்கு தனியார் நிறுவனம் மூலமான ஊட்டச்சத்து பொருட்களை துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் வழங்கினர். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் அடுத்த 2-3 நாட்களில் தொடங்க வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும் என்றும் வரும் 27ஆம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் குஜராத் லக்னோ அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.